మండపానికి రావలేను. మరి కొద్ది నిమిషంలో సేవా సంకల్పం ప్రారంభమవుతుంది. పాదపూజ ముగిసిన ನಂತರ சேவாக்கல்பம் டோலோத்சவ மண்டபம் பக்கத்தில். அனைவருக்கும் வணக்கம். சத்குரு யாத்ராவின் சீரடி பயணத்தில் கடைசி நாளான இன்று மந்திராலயத்தை காண்கிறோம். மந்திராலயத்தில் உள்ளே போகும் என்ட்ரன்ஸு தான். உள்ள ராகவேந்திர குருசுவாமி இருக்காங்க. இதை பார்த்தா ஒரு அரண்மனை மாதிரி இருக்குங்க. வேற லெவலில் இது ஒரு அரண்மனைக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ராகவேந்திரா வரலாறு நல்லா இருக்கு. ఉత్తరద్వారం మ్యూజియం గేట్ దగ్గరకు వచ్చి స్వామివారి మంత్రాక్షతలు పాదోదకం పొందగలరు. దర్శనం చేసుకున్నటువంటి భక్తులు ప్రాకారం ఉత్తరద్వారం ராகவேந்திராவோட கோபுரம். ராகவேந்திரா கோயிலுக்குள்ளே இருக்குங்க. இதோடு நிறைவேற்றுகிறது. மந்திராலயத்திலேருந்து கிளம்புறாங்க. இப்போ எல்லாருக்கும் மதிய உணவு கொடுக்கப்பட்டிருக்குது. இரவு ரேணிகொண்டாவில் கொடுப்பாங்க டிஃபன். மந்திராலயத்தில் நம்ம மதிய உணவு. மொத்தம் இவங்களுக்கு 6 6 வாங்கி வச்சுங்க. அவங்களுக்கு சேர்த்து வாங்கி மொத்தம் 6. சாயிரம் வணக்கம்மா. நம்ம சத்குரு யாத்திராவுடைய ஷீர்டி தரிசனம் மந்திராலய தரிசனத்துல நீங்க பங்கு செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பயணம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவங்கள் இந்த ட்ரிப்ல ஏற்பட்டிருக்கும். அந்த அனுபவங்களை நீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அதுவும் நீங்க ஒரு சீனியர் சிட்டிசன், ஸோ அப்படின்னு இருக்கும் போது உங்களுக்கு இந்த பேக்கேஜ் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்ததா? எல்லாம் நல்லபடியா இருந்தது. என்ன கை பிடிச்சிட்டுன்னு போய் ஸ்ரீராம் பாபாவை பார்த்துட்டு வந்தோம். யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. என்ன பத்திரமா இட்டுன்னு போய் பத்திரமா இட்டுன்னு வந்து விட்டீங்க. எல்லாம் ரூம் எல்லாம் நல்லா இருந்தது. உட்கார்றதுக்கு சீட்டு கீட்டு எல்லாமே அருமையா இருந்தது. இந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்தது சேஃப்டி நல்லா பத்திரமா இட்டுன்னு போய் இட்டுன்னு வந்துட்டீங்க. ஆமா, கம்ஃபர்டபுளா இருந்தது. சாப்பிடுற விஷயங்கள் சாப்பாடு விஷயம் எல்லாம் நல்லா, சாப்பாட்டுல எல்லாம் குறவே இல்ல. எங்கேயுமே நாங்க வீட்டுல கூட இப்படி சாப்பிட்டு இருக்க மாட்டோம். அவ்வளவு நிஜமாவே சொல்றேன், அவ்வளவு அருமையா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஆமா, நல்லாவே இருந்தது. படுத்துனா போனோம், நல்லா வசதி, எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்கு திருப்தியா இருக்குது. எங்களுக்கு 3 முறை வந்துட்டேன்.
மறுபடியும் வரணும்ன்றது ஆசையெல்லாம் இருக்குது தவிர ஏன் வந்தோன்ற ஒரு எண்ணம் கிடையாது. நம்ம சத்குரு யாத்திராவுடைய கோட்பாடு என்னன்னா புன்னகை நிறைந்த பயணம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். சோ அந்த புன்னகை நிறைந்த பயணத்தோட நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா ஆமா கண்டிப்பா. சரிங்க, நன்றிமா, நன்றி, தேங்க்யூ, நிறைந்த பயணம் பயணம் தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஆன்மீக பயணம் முக்கியமான ஐயா சாமி எல்லாம் 64 தான், 2 பேருக்கு 64 தான். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. கூடுவாஞ்சேரி என்னோட ஃப்ரெண்ட் இவர் தான் உங்களுக்கு அறிமுகம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. யூடியூப்ல வரும். சார் பேர் வந்து தனா வித் வெங்கட் யூடியூப் சேனல். அவரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டேன்.